அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா? மார்கழி மாதத்துக்கும் மனிதனுக்கு நிறைய சம்மந்தங்குதுப்பா. ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாளுன்னாங்க. ஏன் அதை மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னால், மற்ற நாள்லாம் அறிவு இருக்கிற நாள். மதினா அறிவு, அறிவு இருக்கிற நாள் இல்லையா? மார்கழி மாதம் தான் மதி நிறைந்த நன்னாளான்னா, மார்கழி மாதம் தான் 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவான் காலையில். மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சாராய கடைக்கு போயிடுவான். அதனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த அறிவு வளர்ச்சி நாள்றாது. இந்த குளிரில் நீ வந்து கோயிலில் போய் கும்பிடும்போது, கோயிலில் இந்த பாடங்களை பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும், உனக்கு நல்ல அறிவு வரும். மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்ட்டோன்னு சொன்னாங்க சாமி. சரி, அப்புறம் வேறு என்ன? இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாதிரைன்னு மங்களி நோம்பி கும்பிட்றாங்க. மங்களி நோம்பின்னு திருவாதிரைன்னு கும்பிட்றாங்க சாமி. சரி, அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது அதுதான்ப்பா. இந்த நாள் வந்து கல்யாணங்களில் வந்து மார்கழி ஐயருங்கெல்லாம் இருக்கிறாங்கள, நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம், தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னுவாங்க. ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதம் தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் இது. கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம். அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வைகுந்த ஏகாதசி இந்த மாதம் தான். சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்க. மற்ற நேரத்துலலாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது இப்போ இந்த ஏகாதசிக்கு தான் எல்லாரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதம் உகந்த மாதம். சொல்லு. சரி, அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும். நீ தான் பஞ்சபூதமே, வேறு பூதம் அது வெளியே இல்லை. வெளியே ஒரு பூதமும் கிடையாது, நம்ம தான் பஞ்சபூதம். சரி சரி. நம்ம யோசிக்கிறதே கிடையாது, வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பூதத்தை பார்க்க கற்றுக்கும். சரி, வேற என்ன? சாமி 3வது உபதேசம் வாங்கியிருக்கிறேன் சாமி. 30வது உபதேசம் வாங்கினா கூட பிரயோஜனம் கிடையாது. இல்லை இல்லைங்க, 3வது உபதேசமா 30வது உபதேசமா இல்லை, பாடம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்க. இல்லை, பாடம் பண்ணாத நீ 30 உபதேசம் வாங்கினாட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லைங்க சாமி. முதல் ஏன்னா குறைஞ்சது 3வது உபதேசம் வாங்கினீங்கன்னா 2.5 மணி நேரம் பாடம் பண்ணணும், அப்போ தான் அது வேலை செய்யும். சரி. இல்லைன்னா ஒரு டீ கடையில் போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வச்சுட்டு வர கதை தான். சரிங்க. அதனால் பாடம் பண்ணணும், உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனை கிடையாது. அது நான் பல விஷயம் வேறுக்கு சொல்கிறேன். பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது, தொண்டு. இது தெய்வ தொண்டு. இதில் வந்து பிஸ்னஸ் மாதிரி துட்டு வந்தால் போதுன்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது. அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க. 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா முதல் பாடம் 1 மணி நேரம், 2வது பாடம் 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க சாமி, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமிங்கு கரெக்டாக எந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு, இல்லைன்னா இல்லை சாமி. அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லைங்க. சரி. அப்புறம் இங்கே வந்து முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க, தாய் தந்தைக்கு வந்து நம்ம தீதி கொடுக்கறது அதனால வந்து நம்மளுக்கு பலன் கிடையாது, ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க. அதுதான்ப்பா முக்கியம். இன்றைக்கி இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவருங்களுக்கு, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க. எனக்கு 12 மாதமும் பண்ணுறாங்க. இந்த 12 மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் என் பேரை பயன்படுத்தி, என் ஃபோட்டோவை பயன்படுத்தி அன்னதானம் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது. ஆமாம், அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது. அதுதான் பெரிய தர்மமே. இந்த சாதாரண இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம். இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா 9 நாள் உயிர் வாழ்வோம். 9 நாள் ஒரு வேளை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் 9 நாள் உயிர் வாழும். உயிர் இருக்கும் அந்த உடலில். அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும்.
அப்போ 9 நாள் வாழறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறியா, அது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா? ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் 9 நாள் போட்டு தான் உன் உடம்புல ரத்தமாக மாறுது, விந்துவாக மாறுது. சரிங்க. ரத்தம், விந்து, மஜ்ஜை இது 3 பொருளும் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீரண சக்தியாகி அதை அரைச்சி அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு 9 நாள் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலையெல்லாம் சோறு நட 9 நாள் உயிரோடு பட்டு நிற்பான், அதுக்கப்புறம் தான் ஜாவான். சரிங்க. அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ணுறது நல்லது இல்லையா? அதை தான் இன்றைக்கி நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க. அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். சரி, நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நாங்கள் பண்ணணும் சாமி. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அன்னதானமெல்லாம் பண்ணுங்க சாமி. பண்ணுங்க. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பிறகு 8 மாதம் ஆயிடுச்சு சாமி. இந்த கோவிலில் சரி நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லையா, 12 வருஷம் குழந்தை இல்லையா. ஆமாம். அப்படிப்பட்டவங்களாம் வந்து இன்றைக்கி குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆமாங்க. நான் 10 வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயிலில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 பொண்ணு பார்த்தாங்க. இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகு தான் அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நல்லபடியாக பூஜை பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகுன்னு. அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு, நான் கூட போய் வந்தேன். சரி. ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது. அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறது இல்லை. இன்றைக்கி நீ கேட்டதால் சொல்கிறேன். சரிங்க சாமி. இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சி 9வது மாதம் நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம். அதை நான் சொல்லிக்கின்னு இருந்தேன்னா மந்திரக்கார மாதிரி ஆகிடுவேன். என்ன தான் அவர் காப்பாற்றினேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை இல்லைங்க சாமி, உங்களை நான் இறைவனோட செய்யலை, அவ்வளோதான். அவ்வளோதான் சாமி. நன்றி. ஆத்மா வணக்கம். ஆத்மா. இந்த யோக பாதையில் வருபவர்கள் குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்ச புரிதலே என்னென்னா, உண்மை பக்கம் கண்டிப்பாக நிற்கணுன்றது தான். எதை தேடி வந்தோம்? உலகத்தில் பொண்ணை தேடணும், பொருளை தேடணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடணும். இப்போ எதுக்காக நாம் வந்திருக்கிறோம்? இதுவே போதும்னா அடுத்து தேட வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற கேள்விகள் வந்ததுனால தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று இருக்குப்பா, இதெல்லாம் பத்தலை, இதால் என்னோடய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமை அடையாதுன்னு வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஏதோ ஒன்று அவங்க மனசில் உறுத்ததுனால தான் இந்த பாதையை தேடி வந்தாங்க. சரி, வந்தவங்க கடைசி வரைக்கும் அதில் நிற்கணும். வந்துட்டோம். ஏன்னா மாயைக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. என்ன பலம் இருக்குதுன்னா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை இந்த உலகத்திலேருந்து தப்பிச்சு போகவே வைக்கக்கூடாது. அதுதான் இந்த மாயையோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம். கேள்வி என்ன கேட்டீங்க? குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்ச புரிதலை இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலையிலிருந்து எதை இழந்தாலும் அந்த நிலையிலேருந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கிற குறைஞ்சபட்ச தகுதி. அதிகபட்ச தகுதி அதுதான். ஏன்னா எதை தெரிஞ்சாலும் அதில் நீ முழுமை அடையணும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? வெச்ச காலை பின் வைக்காமல் இருக்கணும். ஒரு வாட்டி இந்த இடத்துல நீ முன்ன வச்சுட்டேன்னு சொன்னால் திரும்பவும் உயிரே போனாலும் அதிலிருந்து பின்வாங்கவே கூடாது. அப்படி இருந்ததுனால தான் ஐயா அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ ஏழ்மையிலையும் தான் குடும்பத்தை கூட பார்க்காம தான் இந்த விஷயத்தோட முழுமையான நிலை என்னன்னு அறியணும்னு அவர் போனதுனால தான் இன்றைக்கி நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அவர் எங்கேயாவது ஜகா வாங்கியிருந்தா, அவர் காலை முன் வச்ச காலை பின்னெடுத்து இருந்தால் நமக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது? சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லாமல் எனக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாமல் எங்கேயோ போய் எப்படியோ போயிருப்போம். அப்போது கொண்ட கொள்கையில் முதல்ல உறுதி வேணும். அப்போது இதுதான் உண்மைன்னு நாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதில் இருந்து பின்வாங்கக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இந்த ஆன்மீகத்தில், இந்த ஞானத்தில் வாங்க வாங்கன்னு இறைவனும் கூட மாட்டான், வாங்க வாங்கன்னு வழியும் விட மாட்டான், மாயையும் வழிய விடாது. நீ ஒரு முடம் ஏறினா ஒரு முடம் சறுக்கக்கூடிய ஒரு மாயை உலகம் இது. புரியுதுங்களா? அப்போது முன் வச்ச காலை உன்னை எப்படியாவது இந்த உலகத்திலேருந்து தள்ளி விட்டுருவேன், நீ ஞானத்தையே அடையக்கூடாது, சம்சார வாழ்க்கையில் இருந்து எல்லாரையும் போல பிறக்கணும், எல்லாரையும் போல சாகணுன்றது தான் இந்த உலகத்தோட நியதி. அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் நீ தப்பிச்சு கடை சேரணும்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கணும். உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்?
நீ பாடம் பண்ணாலும் அந்த பாடம் உனக்கு பலிக்காது. காரணம் என்ன? இன்னைக்கு ஒருத்தரை குருவா ஏத்துக்கின, அப்போ நீ சாகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் குரு. ஆனா கொண்ட கொள்கையில உறுதி இல்லைன்னா ஆகும், இன்னைக்கு இவரை காலை பிடிப்ப, நாளைக்கு இன்னொருத்தரை காலை பிடிப்ப. அப்போ இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். கொள்கை மாறிக்கினே போச்சுன்னா நீ கரை சேர போகக்கூடிய காலமும் கண்டிப்பாக கைக்கு வராது. அப்போ கரை சேரணும்னு ஒருத்தரோட பாதத்தை பிடிச்சிட்ட, அவர் தான் குருன்னு பிடிச்சிட்டேன்னா கடைசி வரையும் நிற்கிறதுக்கான மனம் வேணும், வைராகியம் வேணும். வைராகியம் இல்லாமல் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு 10 ரூபா வந்தால் போதும், நாளைக்கு 100 ரூபா வந்தால் போதும், நாளைக்கு 1000 ரூபா வந்தால் போதுன்ற மாதிரி உலக மக்கள் ஓடுற மாதிரி இன்னைக்கு இங்கே இருப்போம் நாளைக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு போனால் கடைசி வரைக்கும் கரை சேராமல் ஒரு நாள் எல்லாரும் மாதிரி செத்து தான் போகணும். வீடு பேர் அடைய முடியாது, இறைவனையும் அடைய முடியாது. காரணம் என்ன? நான் யாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நான் யாருன்றது அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை நீ உணரணும்னு சொன்னால் வைராகியம் வேணும். இதுதான் உண்மைன்னா அந்த இடத்துல சாகிற வரைக்கும் நிற்கிறதுக்கான வைராகியம் உனக்கு இருக்கணும். அதைத்தான் புத்தனும் இருந்தான், அதைத்தான் பிரகலாதனும் இருந்தான். பிரகலாதனுக்கு தெரியும் யானை மிதிச்சா சாவோன்னு. ஆனால் அவன் ஏன் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருந்தான்? செத்தால் கூட நான் சொல்லிக்கினே தான் சாவேன், நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கினே தான் சாவன்னு போகிறான். அதனால தான் இன்ன வரைக்கும் பேசின்னு இருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்போது கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய மன வலிமை யாருக்கு இருக்குதோ அதுதான் அடிப்படை தேவை. அந்த இல்லாமல் ஏதோ தடுக்கி ஊந்தோம், யாரோ சொன்னாங்க இங்கே வந்தன்றவங்க எல்லாரும் காலத்தால் விலக்கி வைக்கப்படுவாங்க. அவங்க நிலையாக நிற்கவே முடியாது, அவங்களுக்கு ஆன்மீகமும் வராது.